Good evening everyone. Last classல classic motion guide மூலமா kite animation எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இந்த லெசன்ல ஷேப்பை எப்படி சிம்பிளா கன்வர்ட் பண்றது, யூசேஜ் ஆஃப் சிம்பிள்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் Animate 2021 ஓபன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணனும். Go to file, new. இதில் some presets நமக்கு கொடுத்திருக்காங்க. நான் இதில் character animation சூஸ் பண்ணிட்டு HT size சூஸ் பண்றேன். ஒன்ஸ் நீங்கள் ஹைஸ்டி கிளிக் பண்ண உடனே அதோட வித்தும் ஹைட்டும் நமக்கு ரைட் சைடில் செட் ஆயிரும். ஃப்ரேம் ரேட் பிளாட்ஃபார்ம் டைப் பற்றி தெரியாதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் கிரியேட். நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிருக்கு. இதோடைய நேம் தான் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl+, Ctrl-. அது தெரியலை அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் கிளாஸில் கிளாசிக் மோஷன் கைட் மூலமாக கைட் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த லெசனில் எந்த ஒரு ஷேப்ஸையும் நம்ம எப்படி சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓவல் டூல், ஷார்ட்கட் கீ ஓ, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி மவுஸ் லெஃப்ட் சைட் பட்டனை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறது மூலமாக பெர்ஃபெக்டான சர்க்கிள் உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியும். எனக்கு இதில் ஸ்ட்ரோக்கும் சேர்ந்து வந்திருக்கு. எனக்கு ஸ்ட்ரோக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ செலெக்ஷன் டூல், ஸ்ட்ரோக்கை டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது ஒரு ஷேப்பாக தான் நமக்கு இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் ஷேப்புன்னு டினோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேப்பை நான் கன்வெர்ட் டு சிம்பிளாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக், கன்வெர்ட் டு சிம்பிள், ஷார்ட்கட் கீ F8. இது தெரியலை அப்படின்னா கோ டு மாடிஃபை, கன்வெர்ட் டு சிம்பிள், ஷார்ட்கட் கீ F8. இப்போ நமக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. நான் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு பிங்க் பால் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டைப்பை கிளிக் பண்ணிங்கன்னா மூவி கிளிப், பட்டன், கிராஃபிக் 3 டைப் ஆஃப் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நான் கிராஃபிக் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வரக்கூடிய லெசனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தென் ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் நான் டாப் ரைட் கொடுத்துக்கிறேன். இது எதுக்கு யூஸ் ஆகுங்கிறது நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு சொல்கிறேன். தென் ஓகே. இப்போ நீங்கள் ஷேப் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஷேப்பாக இருக்காது, அது ஒரு சிம்பிளாக தான் நமக்கு இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கன்வெர்ட்டிவ் சிம்பிள் கொடுத்துட்டோம். ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம கன்வெர்ட்டிவ் சிம்பிளாக மாற்றிட்டோங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு Q ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல், பிவட் பாயிண்ட் நமக்கு விசிபிள் ஆகுது. அதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அகைன் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்டில் அது செட் ஆயிரும். தென் பிவட் பாயிண்ட்டை அகைன் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அகைன் அது ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்டில் போய் செட் ஆயிரும். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்டோட யூசேஜ். நான் இதை அப்படியே கிளிக் பண்ணி சென்டரில் ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ இதோடைய சைஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கார்னர்லேருந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. 4 சைடும் ஈக்குவலாக ஸ்கேல் ஆகும். இப்போ நம்ம கன்வெர்ட் டு சிம்பிளாக மாற்றினதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி பேனல், கோ டு விண்டோ, லைப்ரரி, Ctrl-L கொடுத்தீங்கன்னா நமக்கு லைப்ரரி பேனல் ஓப்பன் ஆகிருக்கு ரைட் சைடில். இதில் நான் கொடுத்த சிம்பிளோட நேம் இருக்குது பிங்க் பால். நீங்கள் இதை கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறது மூலமாக மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு காப்பி பண்ணிக்க முடியும். கிளிக் அண்ட் ட்ராக். இதுதான் சிம்பிள்ஸில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ்னு கூட சொல்லிக்கலாம். நான் ஒரு ஆப்ஜெக்டை டபுள் கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் சிம்பிள்குள்ளே என்டர் ஆகலாம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் சீன் 1க்கு அடுத்தது பிங்க் பால், நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண சிம்பிளோட நேம். தென் ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு ப்ராப்பர்ட்டிஸ் பேனல். நான் இப்போ ப்ளூ சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுமே என்னுடைய எல்லா இன்ஸ்டன்ஸும் சேம் கலராக கன்வெர்ட் ஆகிருக்கு. இதுதான் சிம்பிளில் இருக்கிற அடிஷ்னல் அட்வான்டேஜ் கூட சொல்லிக்கலாம். நீங்கள் மவுஸ் லெஃப்ட் சைட் பட்டன் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணி எல்லா சிம்பிள்ஸையும் நீங்கள் டிலீட் பண்ணால் கூட அகைன் லைப்ரரி பேனல் போயிட்டு கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணுறது மூலமாக சேம் சிம்பிளை அகைன் காப்பி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லெசனில் ஒரு ஷேப்பை எப்படி கன்வெர்ட்டிவ் சிம்பிளாக மாற்றுறது, சிம்பிளாக மாற்றுறதுனால என்னென்ன யூசேஜ் இருக்குதுங்கிறது தான் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட் லெசனில் கன்வெர்ட்டிவ் சிம்பிளில் இருக்கிற கிராஃபிக் சிம்பிள், மூவி கிளிப், பட்டன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனிமேஷன் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.